அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 3 நாட்களில் வசியமாக மிக மிக எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். நன்மைக்காக மட்டுமே இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் உண்மையான காதலர்கள். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் மிகவும் சாத்வீகமானவை. அதாவது யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது. இந்த வசிய முறையில ஒரு சின்ன மந்திரம் இருப்பதனால இதை மிகவும் கவனமாக நம்ம பயன்படுத்தணும். அதாவது நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணணும். வெறும் 3 நாட்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தினாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். மந்திரம் இருக்கிறதுனால இந்த மெத்தடை பயன்படுத்த போறவங்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா எந்த ஒரு தெய்வத்தையும் குறிக்கும் மந்திரம் இல்ல, வசியத்தன்மையை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய மந்திரம் இது. இந்த மெத்தடை எப்படி எந்த நேரத்துல பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதுவும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடியது, ஒரிஜினல் கருங்காலி எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. இப்ப மார்க்கெட்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க இருக்கு. ஒரிஜினல் கருங்காலியை பயன்படுத்தினால் மட்டும்தான் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டையுமே ஏற்படுத்தக்கூடியது இந்த கருங்காலி. சோ நிறைய பேர் நீங்க கேட்டிருந்ததுனால நார்த் இந்தியால இருந்து இந்த கருங்காலியை நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய சில கிளைண்ட்ஸ்க்கு இந்த கருங்காலியை வாங்கி பூஜையை செஞ்சு நம்ம கொடுத்திருக்கோம். நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க யூடியூப்லயும் இப்போ இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். முக்கியமான விஷயம், இதனுடைய விலை அதிகம் தாங்க, காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் நீங்க என்ன டெஸ்ட் வேணாலும் இதை பண்ணிக்கலாம். சுத்தமான கருங்காலி இது. மேலும் அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வராகி அம்மன் கிட்ட பூஜையில வச்சு 108 முறை வராகி காயத்ரி ஜபம் செஞ்சு மந்திர உருவேற்றி இந்த கருங்காலியை நம்ம கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கிறோம். பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, உறவு முறைகள்ல பிரச்சனைகள் இருக்கிறவங்க மற்றும் உடல் ரீதியான நோய்கள் இருக்கிறவங்கன்னு இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த கருங்காலி மாலை. நவகிரகத்தில் செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கத்தை குறைக்கக்கூடியது. எல்லா ராசிக்காரர்களுமே இந்த கருங்காலியை அணியலாம். எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் கருங்காலியை இந்த ராசிக்காரர்கள் போடக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, தாமரை தண்டு மாலை, ஸ்படிக மாலை இவைகளுக்கு தாங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கருங்காலி மாலையை டெய்லியுமே நம்ம போட்டுக்கலாம். அசைவம் சாப்பிட்டா நம்ம கழட்டி வைக்கணும், அல்லது பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மாலையை போடக்கூடாதுன்னு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. ஒரிஜினல் கருங்காலி மாலையை போட்டாதாங்க உண்மையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு மட்டும் டைப் பண்ணி நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுப்பாங்க. இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறதே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம கிளைண்ட்ஸ்க்காக சுத்தமான மாலை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கருங்காலியை நம்ம வாங்கி கொடுக்கிறோம். அதுவும் வராகி அம்மனுடைய காயத்ரி ஜபம் செஞ்சு மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். தேவைப்படுறவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ மறக்காம இதுல எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில சேரலாம். நிறைய பிரத்யேகமான தகவல்கள், வீடியோல ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்களை நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில சொல்ல போறோம். அதுல ஃபுல்லாவே பாசிட்டிவான பீப்புள் தாங்க நம்ம இருக்க போறோம். சோ அதனுடைய எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும். நிறைய கூட்டு பிரார்த்தனைகளை எல்லாம் நம்ம செய்ய போறோம். சோ மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். அதற்கு முன்பாக இன்னொரு முக்கியமான தகவல், வசியம்ன உடனே சில பேர்லாம் தவறான விஷயமாக நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க.
பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்ன்றதுக்காக தாங்க இந்த வசிய முறைகளை நம்முடைய மகான்களும் சித்தர்களும் முன்னோர்களும் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்தணும், அவ்வளவுதாங்க. சோ காதலர்கள்னு வரும்பொழுது உங்களுடைய காதல் உண்மையானதாக நேர்மையானதாக இருக்கும் பட்சத்துல இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல இன்னும் சில பேர்லாம் பார்த்தோம்னா வசியம்னு உடனே நீங்க சொல்றதையெல்லாம் கண்மூடித்தனமாக செய்வாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது போன்ற வசிய முறைகளை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண மாட்டோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வசிய முறைகள் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் அந்த நபருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். ஏதோ மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல இணக்கத்தை ஹீலிங்க அதை ஏற்படுத்தும். உங்களை ரொம்ப அதிகமா அவங்க மிஸ் பண்ணுவாங்க. உங்களை பற்றிய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்க மனதிற்குள்ள ஆழமாக ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அவங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அவங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியாம தானாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நியாயத்தை காது கொடுத்து கேட்பாங்க. அதற்கு பிறகு நீங்க அவங்க கிட்ட கைண்டா பேசணும். சோ இது போல ஒரு நல்ல இணைப்பு பாலமாக இந்த வசிய முறை அமையும். இது யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாதுங்க. சரிங்க, இந்த வசிய முறையில் நமக்கு தேவைப்படும் ஒரு சின்ன தாந்திரிக பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஏலக்காய். நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருந்தாலும் சரி அல்லது கடையில இருந்தும் நீங்க வாங்கிக்கலாம். ஆனால் ரொம்பவும் பழைய ஸ்டாக் ஏலக்காய் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. விதைகள் வெளியேறிய வாடி போன ஏலக்காயை எடுக்காதீங்க. நல்ல கிரீனிஷா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க. டைமிங்ஸ் பார்த்தோம்னா மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காலை நேரத்தில் பயன்படுத்த வேண்டாம். இப்போ ஒரு தனிமையான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தனிமையான இடம் இல்லைன்னா கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில ஒரு ஏலக்காயை வச்சுட்டு விரல்களால மூடிக்கோங்க. கையை மடி மீது நீங்க வச்சுக்கோங்க. சேர்ல தரையிலன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காத்தை கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் உள் மூச்சு வெளி மூச்சு இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா நீங்க லிசன் பண்ணுங்க, கவனிக்கணும். இப்ப உங்களுடைய மனமும் உடலும் லைட்டா ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு நிலை தோன்றும். தூக்கம் வருவது போல கூட சிலருக்கு இருக்கும். இந்த நிலை தாங்க ஆல்பா ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். நல்ல ஒரு அமைதியான நிலைக்கு நீங்க போனதற்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இருக்க கூடாதுங்க. நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்றது பயம், சந்தேகம், கோபம், வெறுப்பு, அவங்க பேசுவாங்களா மாட்டாங்களான்ற ஏக்கம், இது எதுவுமே இருக்க கூடாதுங்க. அவங்கள அன்பா நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த நபர் உங்க பக்கத்திலேயே இருக்கிறதா நல்லா நீங்க ஃபீல் பண்ணுங்க. இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. உண்மையாகவே நீங்க உணரணும். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் வேணாம். பொறுமையா அவங்கள நினைச்சுக்கோங்க. பிறகு நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 20 நிமிடங்களுக்கு நம்ம சொல்லணும். அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் சொல்லலாம். எண்ணிக்கைலாம் முக்கியம் கிடையாதுங்க. அதாவது இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாது. சோ பொறுமையா மென்மையா அந்த நபரை நினைச்சுக்கிட்டே இந்த வசிய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. ஓம் க்ளீம் பெயர் சீக்கிரம் வசிய வசிய ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். இந்த இடத்துல ஷார்ட் நேம், பெட் நேம்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமா என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. இனிஷியல்லாம் சொல்லணும்னு கிடையாதுங்க. பெயரை மட்டும் சொன்னால் போதும். ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க. அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ஓம் க்ளீம் ராஜா சீக்கிரம் வசிய வசிய ஸ்வாஹா. அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ஓம் க்ளீம் ராணி சீக்கிரம் வசிய வசிய ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வசிய மந்திரம். நீங்க மொபைல்ல ஒரு அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரத்திற்கு. இல்லனா டைம் ஆயிடுச்சான்னு அதன் மீது கவனம் போகும். சோ ரிலாக்ஸ்டா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடிச்சிட்டு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்பணும். அந்த நபரை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாதுங்க. மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். சோ ஜாலியா உங்களுடைய மற்ற வேலைகள் மீது நீங்க கவனம்
கவனத்தை திருப்பணும் அல்லது அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஏலக்காயை ஒரு சின்ன பாக்ஸ்ல அல்லது பேப்பர்ல மடிச்சு ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. 3 நாட்களும் இதே ஏலக்காயை தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். தினமும் ஒரே நேரத்தை தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். 3 நாட்களும் இதே ப்ரொசீஜர் தாங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். 3 நாட்களுமே அதே ஏலக்காயை நீங்க யூஸ் பண்ணுங்க. மந்திர ஜபத்தை முடிச்ச உடனே அந்த ஏலக்காயை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. 3வது நாள் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஏலக்காயை கால்படாத இடம் அல்லது செடிகள், புதர்கள் அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.